பேட்டர்ன்ஸ், ஓல்டு பிஹேவியர்ஸ். உங்க லைஃப்ல இது ரெண்டுத்தையுமே நீங்க வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனா உங்களால முடியல. நீங்க அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் கன்சிஸ்டன்டா உங்களால அந்த விஷயத்த பண்ண முடியல, ஓவர் கம் பண்ண முடியல. பிகாஸ் யூ ஹாவ் சம் பேட்டர்ன்ஸ் இன் யோர் லைஃப், ரைட்? அந்த பேட்டர்ன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும். அது யாருமே ஐடென்டிஃபை பண்றது கிடையாது. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு 3 to 4 பேட்டர்ன்ஸை சொல்லி தரப்போம். இந்த பேட்டர்ன்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி இதை அப்படி அடிச்சு சிக்ஸர் அடிக்கிறது மூலியமா உங்க லைஃப்ல இருக்கிற பேட் ஹேபிட்ஸோ இல்ல ஓல்டு பேட்டர்ன்ஸ், ஓல்டு பிஹேவியர்ஸ், ஓல்டு பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண முடியும். நான் யாருன்னு தெரியாதுண்ணா, நான் கேஜே. நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர் அப்படிங்கிறத விட கிளாரிட்டி, டைரக்ஷன்லெஸ் பீப்புளுக்கு டைரக்ஷனை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்படி நீங்க லைஃப்ல போகலாம். லைஃப்ங்கிறத தவிர மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இந்த வீடியோஸ் பார்க்கறது மூலியமா வாட் வில் பி யூ ஆர் கோயிங் டு கெட் அ ரிசல்ட் அப்படின்னா, யூ வில் கெட் அ ஸ்டேபிள் கிளாரிட்டி. எமோஷனலி நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும், மென்டலி ஸ்ட்ராங் ஆக முடியும், அண்ட் ஸோ டிசிப்ளினா கன்சிஸ்டன்டா உங்களால பண்ண முடியும், ரைட்? ஸோ நம்பர் 1 which is past pain holds you. பாஸ்ட்ல எங்க வீட்டுல எனக்கு வந்து ஒரு சில லேபிளிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த லேபிளிங்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்றேன். சின்ன வயசுல எங்க வீட்டுல வந்து எனக்கு வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும், கார்பெண்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க தாத்தா வந்து இந்த மரம் வச்சு ரம்பா இருக்கு, இந்த ஏதாவது புதுசு இதெல்லாம் பண்ணுவாரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம தாத்தாவோட போய் நம்ம இந்த விஷயத்த பண்ணலாம்டா அப்படின்னு நான் போவேன். ஆனா அவங்க அதே இடத்துல நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி, தம்பி வராத போயிடு அப்படின்னு, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீ இது பண்ணாத, வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, எனக்குள்ள வந்து ஒரு பிலீஃப், ஓகே எனக்கு வந்து இந்த மாதிரி கார்பெண்டிங் ஒர்க் செட் ஆகாது பிகாஸ் அவங்க சொல்றாங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுவாரு, நானும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போவேன், வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டுருவாரு. இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வந்து ஆபீஸ் போக சொல்லுவீங்க, ஆனா எனக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிருவீங்க. அந்த கதை தான். உனக்கு எதுவுமே தெரியாது, நீ ஒன்னும் பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன், நீ போய் கம்முன்னு உட்காரு அப்படின்னு. நம்ம எந்த ஒரு புது விஷயம் ட்ரை பண்ண போனாலும் என்னை ஹோல்ட் பண்ணிடுவாங்க. இது எங்க எனக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, என்னோட ஸ்கூல்ஸ்லயும் காலேஜஸ்லயும் ஒரு புது விஷயத்துல போய் நான் ஜாயின் பண்றதுக்கு, மேபி அது ஃபுட்பாலுக்கோ இல்ல வாலிபாலுக்கோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல நான் போய் ஜாயின் பண்றதுக்கு இல்ல வேண்டாம், அங்க நான் எங்க வீட்லயே என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ என்ன ஸ்கூல்லயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, என்ன மற்ற இடங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மென்டாலிட்டிலேயே நான் இருந்தனால எனக்கு ஒரு லேபிளிங் நான் கொடுத்துக்கிட்டேன், ஐ ஒன்ட் ஹாவ் தட் கெப்பாசிட்டி அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மேபி உங்க லைஃப்லயும் நிறைய பாஸ்ட் ட்ராமாஸ் இருக்கும். இதெல்லாம் தான் ட்ராமா, ரைட்? அதை நம்ம ஹீல் பண்ணாமலே இருக்கும். ஸோ அப்போ இந்த விஷயங்களை நீங்க ஹீல் பண்றதுக்கு வாட் வில் பி ஐ எம் கோயிங் டு கிவ் யூ விச் இஸ் சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். உங்களோட பிலீஃப்ஸ், அதாவது உங்க மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கைகள் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு சேஞ்ச் யுவர் பிலீஃப், சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். உங்க பெர்ஸ்பெக்டிவை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இப்ப இது வரைக்கும் உங்க வீட்டுல வந்து இதெல்லாம் நீ பண்ணாதப்பா வேண்டாம் அப்படிங்கிறாங்கன்னா, நான் ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? அவ்வளவுதான். அவங்க தப்பு, அவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு எனக்கு பெருசா இதாகாது, இதெல்லாம் வேண்டாம். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஓகே, எனக்கு ஒரு விஷயம் பயமா இருக்கா, ட்ரை பண்ணி பாக்குறேன், என்ன ஆயிட போகுது? ஓகேனா ஓகே, இல்லைனாலும் ஓகே, அவ்வளவுதானே. ஸோ இது மூலியமா என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, யூ வில் கெட் அ மென்டலி ஸ்டேபிள் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும், ரைட்? இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணாதான் எனக்கு அது வருமா வராதான்னு என்னால சொல்ல முடியும். எனக்கு அது வராம நான் அதை பண்ணாம இல்ல எனக்கு அது வராது, நான் அதை பண்ணாம இல்ல எனக்கு அது கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சோ அப்ப பண்ணணும். அப்போ அதுக்கு இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணணும். உங்களோட பாஸ்ட் பெயினை நீங்க ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா, சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ், ரைட்? நம்பர் 2 which is validation feels like oxygen. let's say நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யாராவது ஒருத்தர் எனக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுக்கல அப்படின்னா, இல்ல யாராவது ஒருத்தர் என்ன வந்து அந்த விஷயத்துல பாராட்டலன்னா நான் அந்த விஷயத்த பண்ண மாட்டேன். லெட்ஸ் சே வாக்கிங் நான் போனா கூட யாராவது என்ன பாக்குறாங்களா, யாராவது வந்து என்ன வந்து வா இப்படியே பாக்குறாங்களா, இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் இருக்கும். லெட்ஸ் சே என்னோட கிளைண்ட்டுக்கு நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அந்த கிளாரிட்டியா இல்லாத பீப்புளுக்கு, எமோஷனா ஸ்டேபிளா இல்லாத பீப்புள்ஸுக்கு, டிசிப்ளினா இல்லாத பீப்புளுக்கு நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கேன். கிளாரிட்டி கோச்சா ட்ராமா எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்திலாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இஃப் யூ நீட் மை கோச்சிங், இந்த கோச்சிங்ல ஜாயின் பண்றது மூலியமா நீங்க என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஸ்டேபிளான கிளாரிட்டி கிடைக்கும், எமோஷனலி ஸ்ட்ராங் ஆவீங்க, மென்டலியும் ஸ்ட்ராங் ஆவீங்க, அட் த சேம் டைம் ஒரு டிசிப்ளின் பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ யாராவது அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தா மறந்துட்டேன்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி வாக்கிங் ஏதாவது போனால் யாராவது ஒருத்தர் இப்படியே பார்த்துட்டே இருந்தா நான் அந்த வேலிடேஷன் அப்படிங்கிறத மோஸ்டா வந்து பெரிய ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணேன். அப்பதான் அந்த விஷயத்த நான் பண்ணவும் செய்வேன். ரைட். இதே மாதிரி தான் என்னோட கோச்சிங்ல இருக்கிற என்னோட கோச்சிங் கிளைண்ட்டுக்கு இதுதான் சொல்ல வந்தேன். கரெக்ட். என்னோட கோச்சிங் கிளைண்ட்டுமே இதே மாதிரி தான். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணாதான் அந்த விஷயத்த பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி. நோ, நெவர். இதுக்கு பேர் தான் வந்து ஒரு வேலிடேஷன் சீக்கிங் அப்படிங்கிறது. இந்த வேலிடேஷன் சீக்கிங் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு ஈகோவை கொடுத்து அது உங்களை ப்ரூவ் பண்ற மென்டாலிட்டிக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த ப்ரூவிங் மென்டாலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டா, ஓகே நான் அவங்க முன்னாடி எப்படி வந்து காட்டுறேன் பாரு, எப்படி ஆகி காட்டுறேன் பாரு. அண்ணாமலை படத்துல ரஜினிகாந்த் எப்படி வந்து அவங்க ஃப்ரெண்டு சரத்பாபு முன்னாடி போய் அப்படி ஸ்டைலா சுருட்டு குடிச்சு நின்னாரோ அதே மாதிரி நானும் நின்று காட்டுறேன்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரூவிங் மென்டாலிட்டி நமக்கு வந்து இருக்கும் போது நம்ம லைஃப்ல பயங்கரமான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவோம். பிகாஸ் இந்த ப்ரூவிங் மென்டாலிட்டிங்கிறது என்ன கொடுக்கும்னா, நம்மள மேபி நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, பட் என்னன்னா அடுத்தவங்களுக்காக பண்ண மாதிரி ஆயிடும். ஒரு சாட்டிஸ்பாக்சனா ஃபீல் ஆகாது. இன்ஃபேக்ட் இப்போ யாரோ ஒருத்தர் முன்னாடி நீங்க வந்து ஒரு உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்களை ரொம்ப ஒம்புத்துட்டே இருக்காங்க. பட் ஒரு நாள் நீங்க அப்படி ஒரு சூப்பரான ஒரு பர்சனா போய் அவங்க முன்னாடி நிக்கிறீங்க, அப்பயுமே உங்களை அதே மாதிரி தான் அவன் ட்ரீட் பண்ணுவான். அவன் வந்து உங்களை ஏய் வா சூப்பர் அப்படின்னு பேச மாட்டான். மேபி உங்க முன்னாடி ஏய் சூப்பர் ஆறான் செம அப்படின்னு சொல்லி பேசலாமே தவிர, நீங்க போனதுக்கு அப்புறமேட்டு இவனா ஒரு ஒருத்தங்க ஸ்கூல் டைம்லாம் இப்படிதாங்க இருந்தான், ஒரு மோசமான இப்படிதான் பேசுவான். அவனுக்கு உங்க மேல இருக்க பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மாறிடாது. ஸோ நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம மேக்ஸிமம் திரும்ப என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்களுக்காக அவங்களுக்காக நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அவங்களுக்காக பண்ணி காட்டுறேன், பாடுறா இப்ப நான் யாருங்க அதை காட்டுறேன்டா அப்படின்னு போய் பண்ணுவோம். பட் அது ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு பல்பு தான் கொடுக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மற்றவங்களோட வேலிடேஷன் இல்ல மற்றவங்களோட அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் எடுத்துக்காம நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம், நம்மள நம்ம வந்து வேலிடேட் பண்ண கத்துக்கணும். செல்ஃப் வேலிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட வேலிடேஷன். ஸோ அந்த செல்ஃப் வேலிடேஷனை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார்ம் அ ரொட்டீன். ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ரொட்டீன்க தான் ஆக்சுவலி வந்து நிறைய டிசிப்ளின் பீப்புள், நிறைய என்டர்பிரினர்ஸ், நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரொட்டீன். மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன். ஸோ இந்த ரொட்டீன்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க எங்க லேக் ஆகுறீங்க, லேக் ஆகலன்னு தெரியும். ரைட். ஸோ இந்த ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படி ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? எந்திரிச்ச உடனே நான் வந்து அதுக்கு எந்திரிச்ச உடனே நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன். எந்திரிச்ச உடனே நான் வந்து கிராட்டிடியூட் எழுதுவேன். இது வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் மாதிரி. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் மெடிடேஷன் பண்ணுவேன். செகண்ட் வந்து ப்ரஷ் பண்ணுவேன். மூணாவது பைபிள் படிப்பேன். நாலாவது கிராட்டிடியூட் எழுதுவேன். அஞ்சாவது ஸ்கிரிப்ட் எழுதுவேன். ஆறாவது வீடியோ எடுப்பேன். ஏழாவது நான் ஜிம் போவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். எட்டாவது வாக் பண்ணுவேன். 9வது குளிப்பேன், ட்ரெஸ் மாத்துவேன். அந்த மாதிரி என்னோட பர்சனல் ஒர்க்ஸை நான் வந்து முடிப்பேன். ரைட். ஸோ இப்படிதான் என்னோட ரொட்டீன் அப்படிங்கிறது இருக்கும். டெய்லியுமே அப்படியே 100% நீ அந்த ரொட்டீனை பண்ணிடுவியாடா அப்படின்னு கேட்டா இல்ல சம்டைம்ஸ் ஒரு 60% தான் பண்ண முடியும். ரைட். நானும் மனுஷன் தான். சம்டைம்ஸ் தூங்கிடுவேன், சம்டைம்ஸ் வந்து ஒர்க் இருக்கும், சம்டைம்ஸ் வெளியே போற மாதிரி இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும், மேபி சம்டைம்ஸ் கிளைண்ட் கால் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல ரொட்டீனை ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியாது. பட் மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன் அப்படிங்கிறது ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவேன். நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ரைட். ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் ஹாவ் அ செல்ஃப் ஓரியன்டட் பர்சனா நீங்க செல்ஃப் சென்டர்டுன்னு சொல்லிக்கலாமா? ஓகே, செல்ஃப் சென்டர்ட் ஆர் செல்ஃப் ஓரியன்டட்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்சனா மாற ஆரம்பிங்க. அப்போ உங்க மேல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வரும். உங்க மேல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் போது நீங்க இந்த மாதிரியான அடுத்தவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணணும், அடுத்தவங்க காட்டணுங்கிறத விட எனக்கு நான் என்ன ப்ரூவ் பண்ணேன், நேத்து நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு நான் எப்படி மாற போறேன், இந்த ஒரு மென்டாலிட்டிங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ ஃபைனல் விச் இஸ் யூ ஆர் அ கண்டெய்னர். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்கள முக்கால்வாசி பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதை நீங்க இப்போ இந்த விஷயத்துல இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க. ரைட். உங்களோட தாட்ஸ், உங்களோட பிஹேவியர்ஸ், உங்களோட பிலீஃப்ஸ், உங்களோட லாங் டேர்மா இருக்கிற ஆன்சைட்டி, ஃபியர், ட்ராமா, இது எல்லாமே உங்களோட டிஎன்ஏ மூலியமா உங்களோட ஜென்ரேஷனுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்க போறீங்க. இதுதான் உண்மை. லைட்ஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு பியானோல இருக்கிற கீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரைட். பட்
எபிஜெனட்டிக் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எபிஜெனட்டிக் அப்படிங்கிறது அந்த பியானோல கீஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க பிளே பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருது, அந்த மாதிரி அந்த பிளேயிங். லெட்ஸ் நீங்க எந்த விஷயத்த அதிகமா போட்டு ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அப்ப நீங்க என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஆன்சைட்டியா இருக்கீங்க, ஒரு ஃபியரா இருக்கீங்க, ரொம்பவே எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ரொம்ப டல்லாவே இருக்கீங்க, எப்ப பானுக்கு அடிக்டா இருக்கீங்க, லஸ்ஃபுல்லா ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிலீஃப்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவான பிலீஃப்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்க அந்த எபிஜெனட்டிக் மூலியமா அந்த பியானோ கீஸை நீங்க பிளே பண்றது மூலியமா அதை கண்டக்ட் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயத்த அப்படியே கொண்டு போக போறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க பண்ற தப்பு உங்களோட இருந்தா சரி, உங்களோட குழந்தைங்களுக்கு அது போகணுமா? மேபி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இப்ப இருக்கிற ட்ராமாவோ, ஆன்சைட்டியோ, ஃபியரோ, இல்ல எந்த ஒரு நெகட்டிவான ப்ராப்ளம்ஸும் மேபி உங்களோட ஜீன்ல இருந்து உங்களுக்கு வந்ததா இருக்கலாம், ரைட்? அந்த டிஎன்ஏ மூலியமா உங்களுக்கு வந்து வந்ததா இருக்கலாம். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களா, அவேர் ஆயிக்கங்க, ரைட்? ஓகே, அப்படா இங்கேருந்து எப்படி நான் சேஞ்ச் பண்ணலாம், இங்கேருந்து எப்படி நான் ரொம்ப ஸ்டேபிளா மாறலாம், எப்படி நம்ம ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கா மாறலாம் அப்படிங்கறத யோசிக்க ஆரம்பிங்க. அதாவது இந்த ஷார்ட் டேர்ம்ல இருக்கிற பயம் அதெல்லாம் நான் சொல்றேன், பட் இந்த லாங் டேர்ம்ல இருக்கிற விஷயங்கள், லாங் டேர்ம்ல இருக்கிற ஆன்சைட்டி, லாங் டேர்ம்ல இருக்கிற ஃபியர், லாங் டேர்ம்ல இருக்கிற ட்ராமா, இது எல்லாமே கண்டிப்பா உங்களோட டிஎன்ஏல உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க கண்டக்ட் பண்ணதான் போறீங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா, இந்த ட்ராமால இருந்தோ எப்படி மென்டலி ஸ்டேபிள் ஆகலாம், எப்படி வந்து ஸ்டேபிள் கிளாரிட்டி கொண்டு வரலாம் லைஃப்ல, எப்படி ப்ராப்பர் டிசிப்ளின்டா நான் வந்து ஒர்க் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நான் டீடைல்டா என்னோட கோச்சிங் மூலியமா ஒரு டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் மூலியமா நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ரைட்? இட்ஸ் அ ஹை டிக்கெட், பட் இஃப் யூ நீட் டு டெவலப் யுவர் லைஃப், இந்த ஹை டிக்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும். இஃப் இட்ஸ் ஹர்ட், சாரி, இஃப் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களை ரொம்ப டச் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னால மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பிகாஸ் நான் அதை ரொம்ப கிளாரிட்டியாவே சொல்லுவேன். பிகாஸ் என்னோட கிளைண்ட்ஸ் எனக்கு சொன்ன ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டேன், நான் வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டேன், எனக்கு பெருசா நான் வந்து என் லைஃபை சேஞ்ச் பண்ணவே இல்லை, எனக்கு அப்படியே தான் இருந்தேன். பட் நீங்க இந்த செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா ஒரு கிளாரிட்டி. நான் லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகுறேன், நான் லைஃப்ல சேஞ்ச் ஆகுறேன். எப்படி சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனா கிடைக்காத ஒரு விஷயங்கள் என்கிட்ட வந்து கிடைக்குது அப்படிங்கும் போது என்னை பொறுத்தவரை நான் ஒரு ஹை வேல்யூ கோச் தான். மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியல, பட் நான் பீப்புள் லைஃபை சேஞ்ச் பண்றேன், அது அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்குது அப்படிங்கும் போது ஐ திங்க் நான் ஏதோ ஒரு பிரோஜனமான ஒரு விஷயத்த இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங், கண்டிப்பா லிங்க் கீழே இருக்கு. ஆர்எல்ஸ் உங்களால லிங்க் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வாய்ஸ் ஆஃப் கேஜி, அதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அங்க போயிட்டு கிளாரிட்டின்னு நீங்க டிஎம் பண்ணுங்க, நம்ம மற்றதை பத்தி அங்க பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே and I will see you in this video and thank you for watching my video. I love you guys.